எல்லோருக்கும் வணக்கம். இனியெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு சர்க்கரை எண்ணெயை பற்றி ஒரு மருத்துவர் சொன்ன குறிப்புகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அது ஒரு யூடியூப் சேனல். அது அந்த அம்மா ஒரு 35 to 40 வயதுக்குள்ளார இருப்பாங்க. சர்க்கரை நோய் பற்றி அடிச்சோடி கூட தெரியாத ஒரு முகம்தான் அது. அது ஏதோ ஒரு அக்கு பஞ்சர் மருத்துவம் பார்க்கறதா அதில் சொல்லியிருக்கு. அந்த டிஸ்பென்சரியோட கேமரா வச்சு எடுத்து தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அதை நான் பார்த்தேன். அதாவது சர்க்கரை நோயை ஈஸியா ரிவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நமக்கு தான் எது முடியாதுங்கிறமோ அதுதான் நான் செய்வேன். என்னுடைய குணமே அதுதான். யாராவது ஏதாவது இது முடியாதுன்னா நான் செஞ்சு காமிப்பேன். என்னுடைய இள வயதுல இந்த வீடியோவில் அதை நான் பகிர்ந்துக்க கூடாது. இருந்தாலும் நான் சொல்லுவேன், ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம். நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 10 பேர் இருப்போம். இப்ப இருக்கிற மாதிரி கிளாஸ் மெட்டல்லாம் இல்லை. இப்போ ஒழுக்கமான பசங்களாக தான் இருப்போம். எல்லாருமே படிக்காதவங்க தான். நான் SSLCயோட நிறுத்திட்டேன். அந்த காலத்தில் ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும். அந்த பாலைவன சோலை படம் பார்த்துருப்பீங்க. பாலைவன சோலைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எங்களுடைய இளமை கால வாழ்க்கை இருக்கும். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும். எல்லாரும் இறங்கி எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அது ஒன்றும் அது சட்டை கூட பண்ணாது. ஆனா மிக்க அழகா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் எல்லாரும் என்ன கேட்டாங்க, என்னையா நாங்கெல்லாம் இது பண்றோம், ஒன்னும் சட்டையே பண்ண மாட்டேங்குது, உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? நான் சட்டை பண்ணிட்டேன். ஆனா எம்ஜிஆர் படல் மாதிரி தான், தொடாமல் நான் மலர்ந்தேன். அந்த அருவருப்பான வேலையெல்லாம் நாங்கள் செய்வோம். முடியுமானா முடியும். அவ்வளோதான். பேசாத பெண்ணை பேச வச்சோம். அவ்வளோதான். ஒரு சேலஞ்ச். அந்த வயசுல உண்டான சேலஞ்ச். அதை தாண்டி நாங்கள் எதையும் சிந்திக்க மாட்டோம். ஒரு ஜாலி டைப். அவ்வளோதான். எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, இந்த முடியாத முடியுங்கிற சிந்தனை வந்துட்டதாவே அதற்குண்டான வழியெல்லாம் கடவுள் கொடுத்துருவார். ஒவ்வொரு மருத்துவர்களும் சொல்றது என்னன்னா, இந்த நோய் குணமாகாது, நீங்க சாகர காலம் வரைக்கும் மாத்திரை எடுத்துதான் ஆகணும். அந்த வார்த்தை கேட்கும் போது பாதி பேர் செத்துடுறாங்க சார். இந்த சர்க்கரை நோய் குணமாகாது அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பண்றது? அது அப்படிதான். சரி, விஷயத்துக்கு வரோம். இந்த யூடியூப் சேனல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வரேன். அந்த அம்மா சொல்றாங்க, ஆளி விதை எடுத்துக்காங்க. தினசரி ஆளி விதை கொஞ்சம் சாப்பிடுங்க. 1. 2வது சூரியகாந்தி விதையை சாப்பிடணும். ஒன்று பச்சையாவோ அல்லது வேக வைத்தோ சாப்பிடணும். இந்த வீடியோ போடுற எனக்கு இன்னும் அது தெரியல. சூரியகாந்தி எண்ணெய் தெரியும். ஏன்னா சன்ஃபிளவர் ஆயில்ங்கிறது அந்த சூரியகாந்தி விதையிலிருந்து எடுக்கிறான். அந்த விதை எனக்கு தெரியும். ஆனா ஆளி விதை என்னன்னு எனக்கு இப்பவும் தெரியாது. இந்த வீடியோ போடுற இப்ப கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை ஆலமரத்தினுடைய விதையா இருக்குமோ அப்படின்னா அது அவ்வளவு பெருசு இல்லையா, கடுகு சைஸ் இருக்கும். ஆளி விதைன்னா என்னன்னு எனக்கு தெரியல. அது ஏதாவது மருந்து கடையில கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த நாட்டு மருந்து கடையில கிடைக்கலாம். அப்புறம் இது 2 தினம் சேர்த்துக்கணும். ஆளி விதை, சூரியகாந்தி விதை. கூட சிவப்பரிசி அன்றாடம் சேர்த்துக்கணும். வெள்ளை அரிசி சேர்த்துக்கூடாது. சிவப்பரிசி கேரளாவில் சாப்பிட்றாங்கல்ல, பட்டை தீட்டப்படாத அரிசி. அது சாப்பிட்டோம்னா என்ன ருசின்னே தெரியாது. அது அவங்களுக்கு சரியா போச்சு. ஏன்னா அவங்க எருமகறி சாப்பிடுவாங்க ஜாஸ்தி. போத்து கேரளா பூரா மாட்டுக்கறி எருமகறி தான். அவங்களுக்கு சரியாயிடும். அப்புறம் மோர் டெய்லி குடிங்கிறாங்க. அப்புறம் அன்றாடம் வெந்தயம், ஏதாவது ஒரு வழியில வெந்தயத்தை சாப்பிடணும். தூள் பண்ணியோ பவுடர் பண்ணியோ தண்ணியில கரைச்சோ அல்லது ஊற வச்சோ சாப்பிடணும். அடுத்தது பாவக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் இப்ப நான் சொல்றதெல்லாம் தினசரி ஒரு நாளைக்கு இந்த ஐட்டம்லாம் உள்ள வரணும். இது வரைக்கும்
ஆளி விதை, சூரியகாந்தி விதை, சிவப்பரிசி, மோர், வெந்தயம், பாகற்காய். அதாவது 6 ஐட்டம் சேர்த்தியாச்சு. அடுத்தது அந்த அம்மா சொல்றாங்க நாவல் பழம் கொஞ்சம் சேர்த்துங்க டெய்லி. 7 ஆயிடுச்சு. அப்புறம் துளசி இது கருப்பு திராட்சை சேர்த்துக்கணுமா அன்றாடம். அப்புறம் சிலோன் பட்டை சேர்த்துக்கணுமா. சிலோன் பட்டை வருது இல்லைங்களா, சுருள் பட்டை, அது விலை ஜாஸ்தி இருக்கும். அது சமையல்ல போட்டா கரைஞ்சிரும். அதனுடைய குணம் அவ்வளவுதான். அதுல ஒரு சர்க்கரை நோய் குணமாகறதுக்கு ஒரு ஆப்ஷனும் கிடையாது. சித்த மருத்துவர்கள் நிறைய பேர் அந்த பட்டையை ரெஃபர் பண்றாங்க. அதை ஊற வச்சு கஷாயம் வச்சு குடிங்க. நீங்க எந்த கஷாயம் வச்சாலும் சர்க்கரை போகாது. அப்புறம் துளசி விதை. ஆக இவ்வளவும் கிட்டத்தட்ட 10 ஐட்டம் அன்றாடம் ஏதாவது ஒரு உணவுல நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க. அடுத்தது பூண்டு ஸ்பெஷலா, அது ஒன்று தனியா பூண்டு நீங்க அன்றாடம் சேர்த்துக்கங்க. இது எப்படி இருக்கு? அது சொல்றவங்களுக்கும் அது நம்ம அதுக்கு மேல விமர்சனம் பண்ண முடியாது. அது ஒரு லேடி, அது பாட்டு கத்திக்கிட்டு இருக்குது. இவ்வளவும் சேர்த்துக்கணும் அன்றாட உணவுல நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ் ஆகும். ஏதாவது ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கும். நான் என்னுடைய ரிசல்ட்டை காமிக்கிறேன். அது மாதிரி யாராவது காமிக்க முடியுமா? அதை பார்க்குறோம், லட்சக்கணக்கில் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்கான். அதுவும் சப்ஸ்கிரைபர் ஏராளமாக இருக்கு. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, அந்த அம்மா தனியாக யூடியூப் மாதிரி எனக்கு தெரியல. அது வேற ஒரு சேனலில் அந்த அம்மா பேசுகிறாங்க. அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கு. இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத விஷயத்த நிறைய பேர் பார்க்குறாங்க. நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க. எனக்கு வருத்தம் இருக்குமா இல்லையா? நான் குணம் பண்ணுற ரிப்போர்ட்டு காண்பிக்கிறேன்னா இல்லையா? இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு ஏற்கனவே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்தார். அவருக்கு ஆண்குறி விரைப்புத்தன்மை போயிடுச்சு. அவர் கலெக்டரேட்ல வேலை செஞ்சவர். விரைப்புத்தன்மை இல்லை. என்கிட்ட வந்தார். சின்ன குழு கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச நான் படிச்சதை கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் விரைப்புத்தன்மை இருந்ததா இல்லையாங்கிறதெல்லாம் என்கிட்ட ரொம்ப அதிகமாக பகிர்ந்தல. சார் விட இப்போ நான் நல்லா இருக்கேன் சார், என்ஜாய் பண்றேன். ரைட், அவ்வளவுதான் தெரியும். இந்த மாதிரி வெளியில சொல்ல முடியாத வியாதிகள், இந்த சர்க்கரை வியாதியில எக்கச்சக்கமா இருக்கு. கால் எரிச்சல் ஒரு பக்கம் விடுங்க. நீங்க துப்பாக்கியே தூக்கலன்னா அப்புறம் எப்படி பொண்டாட்டி போய் யாரு உங்களுக்கு இது பண்ணுவா? வயசு 44 இருந்தாலும் எரேஸ் இல்லைங்கிற. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட். நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, பாதாம் பருப்பு ஒரு 10 இருந்து 15 பருப்பு காலையில நைட்டு ஊற வச்சு காலையில சாப்பிடுங்க. நல்ல ரிசல்ட் கிடைச்சது. ஏன்னா இந்த நரம்பு மண்டலத்துல சீராக்க வேண்டியது பாதாம் பருப்புல இருக்கக்கூடிய சில முக்கிய பொருள்கள் இருக்கு. அதுல இருக்கு. நான் அது டெஸ்ட் அவருக்கு கொடுத்தேன். அவர் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதனால நான் அது நல்லதா இருக்குன்னு நான் கற்பனை பண்ணி தான் சொல்றேன், யூகிச்சு சொல்றேன். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இதை சாப்பிடலாம். பெரும்பாலான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்குறியில் புண் வந்தால் ஆறுவதில்லை. பயங்கரமா நமைச்சல் எடுக்கும். அது என்னங்கிறது இன்னொரு வீடியோட நான் விரிவா சொல்றேன். இதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப நான் சொல்லக்கூடாது. இதெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய வரும்போது, நிறைய பேர் வியூஸ் போகும்போது தான் இந்த நிஜங்கள் எல்லாம் நான் சொல்ல வேண்டியதா வருது. இப்ப உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி வரக்கூடிய பதிவுகள் எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. ஆளி விதை, சூரியகாந்தி விதை, சிவப்பரிசி, மோர், வெந்தயம், பாகற்காய், நாவல் பழம், துளசி விதை, சிலோன் பட்டை, பூண்டு, ஏறக்குறைய 11 ஐட்டத்தை அன்றாடம் நீங்க உணவுல சேர்த்தீங்கன்னா செத்து சுண்ணாம்பாயி வயிறெல்லாம் கண்டமாயி நாசமா போயிடும். போடலாமா முதல்ல? சார் என்னதான் பணம் வருதுன்னா ஒரு நியாய தர்மம். நான் துலா ராசி, என்னுடைய ராசி துலாம், சரிசமமா நிற்பேன். எதற்குமே அஞ்ச மாட்டேன். என்னுடைய குணமே பயம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. பயம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. எதையும் சாமர்த்தியமா கையாளும். நான் நம்பினாதான் உங்களுக்கு தகவலே கொடுப்பேன். இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்து பேஷண்ட்டை குணப்படுத்தினதை மட்டும்தான் இப்ப உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க குணமாகணுங்கிறதுக்காக எதை வேணாலும் நான் போடலாங்க, எதை வேணாலும் போடலாங்க. அதனால உடலுக்கு தேவையான கோடி மடங்கு சத்து சர்க்கரை 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 தான். இந்த சர்க்கரையை உள்ள கொடுக்கணும் சார். அதிகமான சர்க்கரை உள்ள போகணும். போகும்போது என்ன நான் செய்யறேன் அப்படின்னா, அந்த சர்க்கரை வயிற்றுக்கு போயிடும். முதல்ல வயிறு திருப்தி அடையும், மூளை திருப்தி அடையும். சிறுகுடல இருந்து அப்சர்வ் பண்ணும்போது ஸ்லோவா அப்சர்வ் பண்ற மாதிரி நான் உணவு கொடுப்பேன். இவ்வளவுதான் மேட்டர். இவ்வளவுதான்.
அது என்ன உணவுங்கிறத அவங்க உடலுக்கு தெரிஞ்சு நான் கொடுக்குறேன். அவ்வளவுதான் என்னுடைய வைத்தியம். அவ்வளவுதான். ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சு நான் கொடுக்குறேன். அவர் எதை விரும்புறாரு, அது அந்த அவர் விரும்புகிற உணவு அதிகமாகவும் அந்த உணவு வந்து குறைந்த சக்கரை, அதாவது அந்த சக்கரை வந்து ஸ்லோவா அப்சர்வ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பேங்க்ல நீங்க பணம் ஒரு 1000 ரூபாய் போட்டா 1000 ரூபாய் உடனே நீங்க வந்து ஹோட்டல்ல போய் 1000 ரூபாய் பில் போட்டீங்கன்னா அந்த 1000 ரூபாய் காலி ஆயிடும். காலி ஆயிடுச்சுன்னா சக்கரை இருக்காது பாடியில. சுலவா போகணும். ஒரு நாள் செய்யற செலவு 3 நாள் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை உள்ள பாடியில இருந்துகிட்டே இருக்கும், ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். அதனுடைய அந்த தொந்தரவுகள் வந்து உங்களை விட்டு போயிடும். இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமெல்லாம் இருக்கு. ஒன்னு யூரின்ல போகுதா அல்லது உள்ள ஸ்டாக் ஆகுதா, நிறைய விஷயம் இருக்கு. படிப்படியா தான் சொல்ல முடியும். ஒரு வீடியோவில் ஒரே நிமிஷத்துல சொல்றாரு, உங்களுக்கு சர்க்கரை குறைய வேண்டுமா, காலை உணவை இப்படி எடுத்துக்கொள்ளுங்க, கொய்யா பழம் எவ்வளோ, பப்பாளி பழம் எவ்வளோ. சார் இதெல்லாம் என்ன அறிவீனமான செயல் இது? ஒருத்தன் பாக்குறாங்கிறதுக்காக எதை வேணாலும் போறதா? நான் போட மாட்டேன் சார். ஏன்னா இதுல நான் பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் இல்லை. நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஏதோ ஒரு ஆத்மா இருக்காரு, அவர் நான் புக் அடிச்சு கொடுத்துட்றேன் சார் அப்படிங்கிறாரு. நீங்களே வெளியிடுங்க, இல்லைன்னா ஏன் சார்பா நான் பப்ளிகேஷன்ஸ் போட்டு வெளியிடுறேங்கிறாரு. அதை ஆவணப்படுத்திடுறேன். என்னுடைய காலம் முடிந்த பிறகு கூட நீங்க அதை பார்த்து, இதுக்கு மேல வரவங்க அதை பார்த்து குணமடைஞ்சுக்க. அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். நான் இதை ஆவணப்படுத்திடுறேன். இந்த மாதிரி பேசுற இந்த வீடியோக்கள் பல காலம் நிலைச்சு நிற்கும். குணமாகறவங்களையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். காலம் தாழ்த்தாதீர்கள். எனக்கு போன் பண்ணுங்க. சர்க்கரை நோயிலிருந்து வெளிவரலாம். சர்க்கரை நோயை குணப்படுத்தும் ஒரே நபர் இந்த உலகத்தில் நான் தான் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்யறேன். மீண்டும் நல்ல விஷயங்களோட உங்களோட நான் சந்திக்கிறேன். இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். இதை நான் சொல்றதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா தவறான இதெல்லாம் வந்து நீங்க அதை போய் மாட்டிக்க வேண்டாம்னு நான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். வணக்கம்.